ஆதியோட இறப்பு வந்து கொஞ்சம் நல்ல விதமாக இருந்துச்சு எனக்கு பார்க்க. அண்ட் தென் ஓகே மொத்தமாகவும் காணா முடிய போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லோரும் மொத்தமாக அந்த ஸ்கூல் டைம்லேயே முடியாமல் என்னோடது தனியாக ஒரு போர்ஷனாக முடியுதுன்றப்ப அது எனக்குமே ஒரு பக்கம் ப்ளஸ்ன்னு லைட்டாக வச்சுருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், மூச்சு நல்லா எடுத்து ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் பொறுமையாக ரிலீஸ் பண்ணுவேன். ரிலீஸ் பண்ணுறப்ப சில பஞ்சு பறந்து போயிடும். நான் என்னடா பஞ்சு டேக்கில் போயிட்டுருக்கோம், டேக்கிங் சீன் போயிட்டுருக்கோம், பஞ்சு பறந்துடும். அப்புறம் அண்ணா ஒரு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த பஞ்சு வச்சு தடவை சாவு வைப்பாக இருந்துச்சு, ஐஸ் பட்டி போட்டிருக்கலாம் அப்படின்னு இவ்வளோ வந்து ஒரு டெடிகேஷனோட இருக்கிற ஆக்டர் இங்கே தான் பார்க்குறேன். மோஸ்ட்லி நம்ம டெத் சீக்வன்ஸ்லாம் பண்ணோம்னா கடைசியாக ஒரு ஷாட் வந்து படுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே எழுதுக்கு சொல்லுவாங்கல்ல. ஸோ எழுந்துக்கிறேன், அங்கே சுற்றி இருக்க எல்லாருமே வந்து ஆடுவா அப்படியே ஆடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. மியூசிக்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுல்லாக மூலம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது ஒரு நல்ல வைப்பாக இருந்துச்சு. ஸோ அவங்க கூட போய் ஆடிக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் வந்து இன்றைக்கி நாங்கள் கூட்டிகிட்டு வந்துருக்கோம். ஹை 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 எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? கேளுங்க, அடுத்து என்ன கேட்க போகிறேன். தேங்க்யூங்க. அப்பயுமே கொஞ்சம் வருத்தம் இருக்கும், சார் நம்ம இவ்வளோ பண்ணியுமே வந்து நம்ம தான்ன்றது தெரியலையே, டவுட்டாகவே இருக்கே அப்படின்னு சொல்லி. பட் கணக்கானும் காலங்கள் பண்ணதுக்கப்புறம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு டக்குன்னு பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து இதை உங்கள் ஃபேன்ஸ் புரிஞ்சுப்பாங்க, உங்களை உயிரோட பார்க்குறதே சந்தோஷமாக. கணக்காடும் காலங்கள் ஃபேன்ஸுக்கு இது புரியும், நல்லா சந்தோஷமாக இருக்கு ப்ரோ. ஆதி உயிரோட தான் இருக்காருப்பா. ஓகே, ஸோ சீசன் 3 அப்டேட்லாம் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஏகன் டால்பிலாம் வந்தாங்க. சீசன் 3 அடுத்து ஒரு 6 மாதத்தில் வரும்னாங்க. அதில் ஏதாவது நீங்கள் அது தெரியும், அது எனக்கே மேபி அப்டேட்டாக தான் இருக்குது. லைக் என்னன்னா எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. எப்படி இருப்போமா இல்லையா, முதல்ல நாங்களாம் இருப்போமா இல்லையா, அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படி இருந்தேன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ரீசெண்டாக மீமில் கொஞ்சம் ஒரு 6 months பேக் ட்ரெண்டான ஒரு பாட்டு லிரிக் தான் ஞாபகம் வருது. இறந்திடவா நீ பிறந்தா அன்பே நீ ஊருக்குள்ளேன்னு இப்படி பண்ணிட்டாங்களே. எனக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த எபிசோட் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த பாட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த வாங்கி வந்த பூமாலையா அந்த பாட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில இரங்கல் பாட்டாக தான் வந்து காதில் கேட்டுருந்துச்சு. என்னடா இதெல்லாம் போட்டு என்ன டேக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. இந்த பாட்டு போட்டாங்களா, அந்த ஆகாயம் அது. அப்புறம் ரீசெண்டாக இந்த ஜெயிலரில் அந்த பிஜிஎம் அதெல்லாம் மறக்க மாட்டேங்க. நான் என் ஃபோனில் ரிங்டோனை மட்டும் தாங்க நான் வைக்கல. அது கிட்டத்தட்ட என்ன ஆச்சுன்னா, டிவியில் அந்த பாட்டு பிளே ஆனால் கூட ஓகே ஸ்டோரி தான் போட்டிருக்காங்க, ரீஸ்டோரி அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே, பட் ஆனால் அந்த ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் ஆகிட்டாங்க சீரியஸாக. ஏன்னா ரீல்ஸில் இன்ஸ்டாவில் எதுலையுமே பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஃபேன்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணீங்களா? எப்படிங்க பண்ணாமல் இருப்பேன். எனக்கு என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு அவங்க வந்து எல்லாருமே ஸ்டோரிஸ் போட்டது, அண்ட் வந்து போஸ்ட் போட்டது, எடிட் பண்ணி போட்டது, இது எல்லாத்துக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து ரீஸ்டோரிஸ் போட்டிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் ரீஸ்டோரிஸ் போட்டேன். அப்படி ட்ரெயின் ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் அந்த ஆதி ஃபேன்ஸுக்கு வந்து இப்போ என்னன்னா, அந்த கேரக்டர் இப்போ தான் கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, அவன் நல்லவனா மாறிட்டான், எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு வர டைம்ல இப்படி ஆயிடுச்சு. டேரக்டர் ஏதாவது கேட்டிங்களா, இன்னும் ஒரு 10 எபிசோடு போட்டுமே அப்புறமா நான் சாவறேன்? இல்லை, ஆக்சுவலாக ரமேஷ் அண்ணா தான் வந்து லாஸ்ட்டாக அந்த போர்ஷன்லாம் டேரக்ட் பண்ணாரு. அவர் என்கிட்ட நடுவில் ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாட்டி செட்டுக்கு போயிருந்தேன். போனோடனே அண்ணா வந்து ஹக் பண்ணிட்டு, டே தம்பி சூப்பராக இருந்துச்சு அவங்க ரெஸ்பான்ஸ்லாம் சொன்னாரு. ஆமாம் நல்லா இருந்துச்சு நாடு, உன்னால என்ன திட்டுறாங்கடா அப்படின்னாரு. என்னன்னா ஆச்சு அந்த சீனுக்கு அப்புறமா? ஆமா, அந்த சீன்ல வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சு ஒரு வீக் அப்புறம் செட்டுக்கு போயிருந்தேன், சும்மா நிறைய பார்க்கலான்னு சொல்லி. அப்ப கேட்டிருந்தாரு, ஏதோ ஒரு மீம் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த மீம்ல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, டேரக்டர் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்களா, உங்களுக்கு ஏன் அறிவு இல்லையா, அந்த மாதிரி ஏதோ சொல்லி போட்டு விட்டுருக்காங்க போல. அண்ணா பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஏன்டா நான் என்னடா பண்ணேன், எழுதி கொடுக்கறத நான் எடுக்கிறேன், நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. நான் என்னடா பண்ணுவேன், அதனால உன்னை கொல்ல சொன்னேன், என்ன கேட்கறாங்க நல்லா கேள்வி அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் புலம்பு விட்டுருக்காங்க. ஓகே, பட் நீ அந்த ரைட் ரேட்டையாவது கேட்டிங்களா? இப்போதான் என் கேரக்டர் வந்து கொஞ்சம் அப்படியே எல்லாரும் மதியிலையும் வந்து போகுது, ஸோ இப்போ போய் என்ன சாவடிச்சிட்டிங்களேன்னு சொல்லி. இல்லை, ஆக்சுவலாக உரிமையா சண்டை போட்டிங்களா? இல்லை அப்படி எதுவும் நான் கேட்டுக்கல. ஏன்னா ஆதியோட இறப்பு வந்து கொஞ்சம் நல்ல விதமாக இருந்துச்சு எனக்கு பார்க்க. அண்ட் தென் ஓகே மொத்தமாகவும் காணா முடிய போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லாரும் மொத்தமாக அந்த ஸ்கூல் டைம்லேயே முடியாமல் என்னோடது தனியாக ஒரு போர்ஷனாக முடியுதுன்றப்ப அது எனக்குமே ஒரு பக்கம் ப்ளஸ்ன்றதுனால நானும் ஓகே அப்படின்னு சொல்லி. ஒரு ஆக்டராக அந்த ரோலுக்கு அது இன்னும் அது நிறைய பேரோட ஆசை இல்லை, ஒரு நாள் டெத் சீன்லாம் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். அதனால நானும் ஜாலியாகவே இறங்கிட்டேன். இன்னொன்று ஐஸ் பாக்ஸில் படுக்க வைப்பாங்கன்னு நினச்சேன், ஒரு கட்டையில் படுக்க வச்சிட்டாங்க, அவ்வளோதான். என்னங்க ஒரு சாவறது அசால்ட்டாக என்னமோ பிக்னிக் போகிறாங்க சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ஒரு பக்கெட் லிஸ்ட் அது சில ஆக்டர்ஸில் ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கும்ல, இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி
டெத் சீன் பண்ணணும்னு ஆசை, ஸோ பண்ணியாச்சு. ஓகே, இந்த பதில நான் எதிர்பார்க்கலங்க. ஓகே, அதுவும் ஐஸ் பாக்ஸ்ல வைக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஐஸ் பாக்ஸ்ல இப்போ கொஞ்சம் ப்ரிப்பேர்டா போலாம்னு நினைச்சேன். பார்த்தா ஐஸ் பாக்ஸ்ல வைக்கல, ஒரு கட்டையில படுக்க. இப்போ இந்த நிறைய சீன்ல ஏதாவது படத்துல யாராவது ஒரு டெத் சீன் வந்துச்சுன்னா நம்ம வந்து அஸ் அ ஃபேனா பாக்குறோம்னா நோட் பண்ணிட்டே இருப்போம். அந்த ஆக்டர் வந்து கண்ணு சிமிட்டுறாரா இல்ல கொட்டை விடுறாரா சிரிக்கிறாரான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல போனவொடனே எப்படி இருந்துச்சு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து? எனக்கு மெயினா நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா, இந்த மூச்சு விடுறப்ப அந்த பஞ்சு ஒன்று வச்சிருப்பாங்க. அது என்னால கை கட்டி இருக்கிறதுலாம் என்னால வைக்க முடியாது. ஸோ எடுத்து விட்டுட்டு அங்க இருக்கவங்க தான் வந்து கட்டு சொன்னா எடுப்பாங்க, திருப்பி ஆக்ஷன் சொன்னா வைப்பாங்க. ஸோ அது வைக்கிறப்ப என்ன ஆயிரும்னா, சில டைம் சில பேர் லேசா வச்சிருவாங்க, சில பேர் வந்து அழுத்தி வச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அழுத்தி வச்சா முடிஞ்சிடா, லாங் ஷாட்லாம் போச்சுன்னா எழுந்துக்கவே முடியாது. அப்புறம் ரியலா வச்சு எடுக்க வேண்டியதான்னு தோணும். சில டைம் லைட்டாக தான் வச்சிருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், மூச்சு நல்லா எடுத்து ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் பொறுமையாக ரிலீஸ் பண்ணுவேன். ரிலீஸ் பண்றப்ப சில டைம் பஞ்சு பறந்து போயிடும். நான் என்னடா பஞ்சு போய் டேக்ல போயிட்டு இருக்கோம், டேக்கிங் சீன் போயிட்டு இருக்கோம், பஞ்சு பறந்துடும். அப்புறம் நான் ஒரு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த பஞ்சு வச்சு. ஸோ அந்த பஞ்சு தான் வந்து எனக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. அதை தாண்டி நான் ஃபோக்கஸ் பண்ண ஒரு விஷயம்னா, ஐபால்ஸ் வந்து நம்ம உருட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்கும். ஆமா, இப்படி இருந்தா இப்படியே தான் இருக்கும். ஐபால்ஸ் நம்ம மூவ் பண்ண தெரியும்ல, அதனால ஐபால்ஸ் மட்டும் மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபோக்கஸ் தான் இருந்தேன். ஓகே, பட் நீங்க அந்த பக்கெட் லிஸ்ட்லாம் சொன்னீங்க. பட் எல்லாரும் நம்ம பிறந்த எல்லாம் ஒரு நாள் சாவ தான் போறோம். பட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாரும் அழுவுறது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கணும்னா, மாறான்னு சொல்லி ஒரு மூவி வந்துச்சுல, அந்த மூவில வந்து அவர் ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாரு. லைக் என்னன்னா, அவரோட சாவுக்கு வந்து அவரே எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருப்பாரு போஸ்டர்லாம் அடிச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப சரி இந்த மாதிரிலாம் ரியல் லைஃப்ல பண்ணா எப்படி இருக்கும்லாம் யோசிச்சு பார்த்துருக்கேன். பட் எனக்கு இந்த சீக்வன்ஸ் வரப்பதான் வந்து அது பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, அந்த பக்கம் எனக்கு சீன் எடுத்துட்டு இருப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க, என் போஸ்டர்லாம் இருக்கும். நான் இங்கே நின்று என் போஸ்டர் பக்கத்தில் நான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்ன நாட்டம் போட்டேன் அப்படின்னு. ஸோ உண்மையிலே அந்த ட்ரம் சவுண்டு அதெல்லாம் உண்மையிலே வச்சாங்க அங்கே. ஸோ லைவாக அங்கே வந்து அந்த சாவுல யூஸ் பண்ணுற அந்த மூலம் அதெல்லாம் வச்சாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வைபாக தான் இருந்துச்சு. ஓகே, எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க, ஏன் சாவுக்கு வந்திருக்கீங்களா? ஓகே, முதல் தடவை சாவு வைபா இருந்துச்சு, ஐஸ் பட்டி போட்டிருக்கலாம் அப்படின்னு இவ்வளோ வந்து ஒரு டெடிகேஷனோட இருக்கிற ஆக்டர் இங்கே தான் பார்க்குறேன். குட் ஆன்சர்ஸ் ஆக்சுவலி. ஒன்று நீங்கள் உங்களுக்கு அந்த பக்கெட் லிஸ்ட் கிளிக் ஆகிடுச்சுல்ல? ஆமாம், உங்கள் போஸ்டரை பார்த்து நீங்களே உங்கள் சாவுக்கு என் போஸ்டர் பக்கத்தில் நானே ஃபோட்டோ எடுத்தது. ஓகே, பட் ஆனால் அந்த ஆதி கேரக்டரோட அந்த டெத் சீனுக்கு அப்புறமா அது வந்து எமோஷனலாக இருக்கிற சீன்ஸ் எல்லாமே ப்ரொமோவாகவும் பயங்கரமாக ஷேர் ஆச்சு. பட் அதுக்கு அடுத்தபடியாக அங்கே நடிச்சிருக்கிற ஒருத்தவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்லேருந்து நீங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்த ரீல்ஸ் வந்துச்சு. அதே அந்த மூலத்துக்கு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி. ஸோ அந்த டக்குன்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் ஆக்சுவலாக வந்து ஒரு கடைசி ஷாட் என்னன்னா, எல்லாருமே அந்த இதில் தூக்கிட்டு போகிறது. ஸோ அதுதான் வந்து அன்னைக்கு சுரேந்தரோட கனால இருக்க அது கடைசி ஷாட் அதுதான் இருந்துச்சு. ஸோ அதை தூக்கிட்டு போயிட்டு இறக்குறப்ப என்ன ஆச்சுன்னா, இறங்கிட்டு கடைசி ஷாட் முடிஞ்சிருச்சு. நம்ம சிரிக்க வச்சு எழுந்து வைப்பாங்கல்ல, மோஸ்ட்லி நம்ம டெத் சீக்வன்ஸ்லாம் பண்ணோம்னா கடைசியாக ஒரு ஷாட் வந்து படுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே எழுந்துக்க சொல்லுவாங்கல்ல. ஸோ எழுந்துக்கிறேன், அங்கே சுற்றி இருக்க எல்லாருமே வந்து ஆடுவா அப்படியே ஆடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. மியூசிக்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுல்லாக மூலம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது ஒரு நல்ல வைபாக இருந்துச்சு. ஸோ அவங்க கூட போய் ஆடிக்கிட்டு அங்கே சுற்றி இருந்த ஆர்டிஸ்ட்லேருந்து கோ ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஜாலியாக ஆடிட்டு பண்ணாங்க. பட் ஆரம்பத்தில் இந்த டெத் சீனை பற்றி ஆரம்பிக்க போகிறோமேன்னு எனக்கு எமோஷனலாக இருக்கும்னு நினச்சேன். நீங்கள் அதே வந்து பயங்கர ஜாலியாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி அப்படியே மாற்றி விட்டீங்க. பட் இப்போ உங்களுக்காக வந்து ஒரு குக்கீஸ் இருக்கு. ஓகே, லைக் ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் சும்மா வழக்கம் போல சும்மா அந்த ரேபிட் ஃபயரே தான் வேற நேம்ல மாற்றி அப்படி புதுசாக பண்ணுறாங்க குக்கீஸ்னு. ஓகே, ஏதோ நான் டக்குன்னு இன்ஸ்டா பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு தோணுச்சு, சரி ஈஸ் அப்படிலாம் சேர்த்து உள்ள போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபேவரட் கோஸ்டார் இன் கனா காணும் காலங்கள் டக்குனு யாரை சொல்றது? அபி. ஆதினா அபி, அபின்னா ஆதின்னு அங்க மீஸ் வச்ச ஆம்பளைங்க அத்தனை பேர் இருந்தாங்க. பதிவு செய்யப்பட்டது. ஏகன நான் வந்து ஒரு கமெண்ட்ல போட்டு அப்படியா போட்டிருந்தாப்லையா அவரு? இதே ஜோக்க வந்து போட்டிருந்தாரு. ஏகனு பாத்தியா, ஆதி அப்படிதான் ஃபீல் பண்ண வச்சிருக்காப்ல. ஸோ யாரை பார்த்தாலே இவங்கெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸ்பாட்டுக்கு போறப்போ உங்களுக்கு அப்படி ஃபயர் மணி. ஓகே, அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கேன். என்னங்க எல்லாத்தையும் சிரிச்சுட்டு சொல்றீங்க? உண்மையாதாங்க சொல்றேன். ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு தானே? டக்குல தான் அடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இவனை பார்க்கறதுக்காகவே ஷூட்டுக்கு போவாங்க கண்டிப்பா, இல்லைன்னாலும். அபி, அந்த ரியல் பாரு கேரக்டர். ஓகேங்க, ஸோ இந்த கேரக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நானும் உட்காந்து. சரியா, பரவாயில்ல, என்ன பண்றது, ஏதாவது பையன் பேரா வரும்னா அடிக்கிறதுக்கு மட்டும் அந்த பையன் பேரை சொல்லிக்கிட்டாரு. ஓகே, ஸோ இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் உள்ள அந்த கேரக்டர்ஸா. இதுல நீங்க நடிச்சது இல்லாம கலை டிராப் பண்ணிட்டாரு. எஸ், ஓகே, பட் அதை அப்படியே வந்து ஸ்வாப் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ்? வேற இல்ல, நீங்க வேற கேரக்டர்ஸும் பண்ணலாம் கணக்கானும் காலங்கள் அப்படின்னு உங்களுக்கு விட்டா. ஓகே, ஆதி இல்லாம இந்த கேரக்டர் நான் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னாவா? ராஜு கேரக்டர் வந்து பண்ணிருக்கலாம்னு சொல்லி தோணும். ஓகே, ஸோ அந்த ராஜு அப்படி இல்லைன்னா கௌதம். பட் இந்த கேரக்டர்ஸா இல்லாம ரியல் லைஃப் கேரக்டர்ஸ்ல யார் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்ஸ்? ஒன்று வந்து ஏகனனா,
என்னோட ஃபேவரட். ரெண்டாவது அபிநயா. அபின்ற பேரை இவங்க டிக்ஷனரியில அடிங்கடா, எல்லா கேள்விக்கும் இப்படி போனாலும் கிச்சன் வந்துருன்ற மாதிரி. பட் பரவாயில்ல, அந்த பேர் தானே அவ்வளோ பேசப்பட்டுச்சு. ஸோ அதனால ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அடி வாங்கியிருக்கீங்களா என்னைக்காவது? நிறைய வாட்டி அடி வாங்கியிருக்கேன். நிறைய வாட்டி. அடிக்கடி அடி வாங்குறதுன்னு பார்த்தோன்னா அந்த ப்ரேயரில் நிற்க வைப்பாங்க. ப்ரேயரில் அது நம்மளுக்கு செட்டே ஆகாது. காணும் காலங்களையாச்சும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒருத்தர் தான் ப்ரேயர் மாதிரி காட்டுவாங்க. எங்கள் ஸ்கூல்லாம் டெய்லி ப்ரேயர். ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக போய் கிளாஸில் பேக் வச்சுட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுவோம். பாத்ரூம்குள்ளே தான் நின்றுருப்போம். அந்த கடைசியாக அந்த ஜனகணமன சாங் கேட்குற வரைக்கும் பாத்ரூம்குள்ளே இருப்போம். அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் படிக்கட்டில் ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க கூட போய் அப்படி ஜாலியாக ஆகிக்கும். ஏன் பிடிக்காத ப்ரேயர்னாலே? ப்ரேயர் இது ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ். காலில் போயிட்டு ஆமா, அது செட் ஆகாது. திடீர்னு வேற மயக்க போட்டு விழுவானுங்க. இதுல என்னன்னா அவங்க அனுப்புறப்ப இந்த நெகம் அதிகமா இருந்தா அடிக்கிறது, அதனால அடிக்கிறது பிடிக்காம இல்ல மாட்டி போன்றதுனால அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால பயந்து ஒழுங்க ஆரம்பிச்சோம். இது ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு சாருக்குலாம். தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்ரூம் ரைட்லாம் வர ஆரம்பிச்சு அப்பெல்லாம் அடி வாங்கியிருக்கேன். அந்த பாத்ரூம் வாசல்லயே முட்டி போட வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண வச்சிருக்கேன். வித் ஸ்மெல் பனிஷ்மென்ட் கொடுத்தாங்க. அத பாத்ரூம் வாசல்லயே வந்து முட்டி போட்டு நிக்க வைக்கிறது, இந்த மாதிரி கொடுமைப்படுத்திருக்காங்க. கொடுமைப்படுத்திருக்காங்க. இந்த நேரத்துல பதிவு பண்றாரு. எந்த ஸ்கூல்? ஐயோ, அது பேர் வேணாங்க. டீச்சர் பேர் சொன்னீங்கன்னா பிடி சார் பேர் கூட வேணாம். அவரு ஏன்னா இப்பயும் பேசிட்டு தான் இருக்காரு. அடிக்கடி ஸ்கூல் பக்கம் போறேன் போயிட்டு இருக்காரு. நல்லா நடிக்கிறப்பான்னு பேசிட்டு இருந்திருப்பாரு. யூடியூப்ல பார்த்தா அந்த பிடி சார் தான் இங்க முட்டி போட வச்சாங்க. நான் ஒரு 3-4 ஸ்கூல்ல படிச்சேன். அதனால எந்த ஸ்கூல் நீங்க இடத்துல பதிவு செய்யல. பொதுவா ஸ்கூல். ஓகே. ஸோ அபி ஆர் தீபிகா? அபி. ஸோ இதுக்கு அடுத்தபடியா வந்து இது வந்து ஒரு பர்சனல் கொஸ்டின். இவ்வளவு நேரம் கேட்டதுல நார்மல் கொஸ்டின். பர்வீன் எப்படி இருக்காங்க? பர்வீன் வந்து எப்படின்னா ஒரு டெய்ரி மில்க் சப்ளை பண்ற ஒரு சப்ளையர். எனக்கு தெரிஞ்சு மேபி சாக்லேட் ஃபேக்டரி எல்லாம் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. எவ்ரிடே ஷூட்டுக்கு வரப்பெல்லாம் வந்து ஒரு டெய்ரி மில்க் இருக்கும் பேக்ல. ஓகே. எப்படி வந்து ஆதிக்கு, அதாவது சுரேந்தருக்கு ஒரு அபியோ, கார்த்திக் ஒரு பர்வீன். ஓகே. ஸோ முடிஞ்சிருச்சு. குக்கீஸ் பதிவு செய்யப்பட்டார். அவரோட பர்சனல் கொஸ்டின் பதிவு செய்யப்பட்டது. ஓகே ப்ரோ. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக உங்களே நம்பி இருக்கிற விவேக் ஜோக்குன்னு வரும்ல, உங்களே நம்பி இருக்கிற இந்த 2K கிட்ஸ் கேர்ள் ஃபேன்ஸுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு என்ன பண்ணேன், அதெல்லாம் எப்பயும் பண்ண போறேன். இதெல்லாம் பார்த்தா அவங்க வந்து வருத்தப்பட்டுருவாங்க. இல்லைங்க, ஆக்சுவலா ஆதியோட டெத் வந்து அன்எக்ஸ்பெக்டட். பட் ஸ்டில் இருந்தாலும் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அப்கமிங்ல வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் பாருங்க, பார்த்துட்டு மறக்காம சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். அடுத்தடுத்து சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்காக நான் டெடிகேட் பண்றேன். சூப்பர். என்னென்ன பேர் ப்ரோ? என்ன சேனல்ல வரும் போது? ஒன்று வந்து காதல் கனாக்கள் தானான்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று. நானும் அதுலயும் கனாக்கள் தான். ஓகே. அதுலயும் வந்து நானும் அபிநயாவும் தான் வந்து பேரா பண்ணிட்டு இருக்கோம். என்னங்க நீங்க அபிநயான்ட்டு. சரி, ஓகே, சொல்லுங்க. ஓகே. ஸோ அது வந்து போயிட்டு இருக்கு. அது வந்து அடுத்தடுத்து பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு கரெக்டாக இது எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. ஆனால் நம்ம இன்னைக்கு ஷூட் பண்ற டேட்ல இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. கிருஷ்ணனும் ராதையும்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம், ஷார்ட் ஃபிலிம் ஒன்று. ஸோ அது ஆக்சுவலாக நல்லா வந்திருக்கு. அது வந்து இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆகுது. அதுவும் வந்து நானும் அபிநயாவும் தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துருங்க கைஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த நேரத்தில் வந்து இது வந்து உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் தான், அவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸு. 2K கிட்ஸ் உங்களுடைய அக்மார்க் ஃபேன் ஒருத்தவங்களை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து சுரேந்தர் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தா இந்தியாவில் ஆரம்பித்து இங்கிலாந்து வரைக்கும் பேசுகிற ஒரு ஆள் இருக்காங்க எங்ககிட்ட. ஸோ அவங்களுக்கு தான் இப்போ வந்து கால் பண்ணி பேச போகிறோம். ஓகே. கால் பண்ண போகிறோமா? ஆமாம். ஏங்க பேசலாம்ல. ஓகே ஃபேன். அதுக்கு தான் நான் வந்து முன்னாடி கேட்டேன். என்ன பதறி போயிட்டேன்னா எங்க யாரையாவது வர வச்சுட்டீங்களோன்ற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறேன். ஹாய், உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் வந்து இன்னைக்கு நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஹாய் 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 ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? கேளுங்க, அடுத்து என்ன கேட்க போறேன். தேங்க்யூங்க. பாக்குறீங்களா கனா எபிசோட்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா நீங்க? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். விடுங்க பாத்துக்கலாம். அதான் சீசன் 3 எல்லாம் வருது இல்ல. ஆனா இன்னொன்னு நாங்க தான் இருக்க மாட்டோம் அதுல. எந்த அபின்னு சொல்ல முடியுமா ப்ளீஸ்? ஓகே கைஸ், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. நான் அபிநயா நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அபிக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஓகே. அந்த இந்த காலேஜ் தானே சொல்றீங்க? ஓ, நீங்க காலேஜ் படிச்சு முடிச்சிட்டீங்களா? ஐயோ, நான் ஸ்கூல் போன நினைச்சிட்டு இருந்தேங்க எல்லாரும். சாரிங்க. ஓகே. ஆமா, லாஸ்ட் டைம் உங்க காலேஜ்க்கு தான் நாங்க எல்லாருமே வந்திருந்தோம்.
என்ன காலேஜ்? காலேஜ். எஸ், ஷாஷுன் காலேஜ். அவர் கரெக்டா தெரியும் உமன்ஸ் காலேஜ் வந்து எந்த லொகேஷன்ல இருக்கு. போன வாரம் ஈவெண்ட் பண்ணோம். ஓகே. ஓ, உங்க ஃப்ரெண்டு தானா அபிநயா? எனக்கு அதுக்கு சம்பந்தமும் இல்லைங்க. என்ன பர்சனல் சாட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இவங்க கேரக்டர்ல என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. ஓகேங்க. Thank you so much. ஆமா, அந்த டெத் சீன் தானே சொல்றீங்க? எப்படி கண்டுபிடிச்சோம்? தேங்க்யூங்க. வீட்லயும் எல்லாரும் கனா எபிசோட்ஸ் எல்லாம் பாக்குறாங்களா? தேங்க்யூ ஸோ மச்ங்க. இதுக்கப்புறமும் பாருங்க அப்பப்ப. Thank you so much. Thanks for the love. Bro, ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ஃபேன்? ஸோ எனக்கு அவங்க எல்லாருமே அந்த எக்ஸைட் பண்ணி சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த விஷயம் எல்லாமே எனக்கு வந்து நிறைய விஷயம் கனெக்ட் ஆகுது. ஸோ நம்மளோட இந்த ஒரு கேரக்டருக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றப்ப சீரியஸ்லி ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு 6 years ஜேர்னி வந்து என்னோடது. அதுலலாம் எப்படின்னா சில பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியுமே வெளியே தெரியாதப்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும். லைக் மூவி உட்காந்து தேட்டரில் பார்த்துட்டு இருப்பேன், என்னோட கேரக்டர் போகும், கூட இருக்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் தெரியும் அது நானுன்னு, மற்றபடி வேறு யாருக்கும் தெரியாது. இன்டர்வெல்ல அந்த ஒருத்தர் 2 பேர் மட்டும் ப்ரோ அங்கே இந்த பையன் உங்களை மாதிரி அப்படி தான் சொல்லுவாங்களா, ஆமாம் நான் தான் அது அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை வந்து இன்ட்ரோ கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அப்பயுமே கொஞ்சம் வருத்தம் இருக்கும், சார் நம்ம இவ்வளோ பண்ணியுமே வந்து நம்ம தான்ன்றது தெரியலையே, டவுட்டாகவே இருக்கே அப்படின்னு சொல்லி. பட் கணக்கணும் காலங்கள் பண்ணதுக்கப்புறம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டிசர்விங் டேஸ்லாம் ஹாப்பியாக ரிசீவ் பண்ணிருக்கீங்க, சூப்பர். ஸோ உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, இன்னொரு ஃபேன் இப்போ பேச போகிறாங்க. பட் என்னன்னா நேரில் வர போகிறாங்க. அதுதான் முன்னாடியே கேட்டேன், நேரில் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களா? கண்ணெல்லாம் இந்த பிளாக் ஸ்கிரீன் ஒன்று தான். ஓகே, நைஸ். ஓகே ப்ரோ, எஸ். எப்படி வந்து ஒரு ஃபேன் வந்து உங்களுக்கு இப்போ வீடியோ காலில் வந்தாங்களோ, அடுத்தது இன்னொரு ஃபேன் வர போகிறாங்க, கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு, அவங்க இப்போ பேச மாட்டாங்க, வந்துட்டாங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து கையை தொட்டு கண்டுபிடிக்க போகிறீங்க யாருன்னு. ஃபேன் தான் உங்களுக்கு ரொம்ப உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு கையை தொட்டு இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க. உங்கள் கையை தொட்டு எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்களா? ஸ்னேகாவா? ஸ்னேகா யாரு? ஸ்னேகான்னு யாரோ ஃப்ரெண்டு. ஸ்னேகா சங்கீதா கேரக்டர் பண்ணாங்கல்ல, ஸ்டில் தெரில. சங்கீதா இல்லை. ஓகே, மண்டையில் அடிக்கிறத பார்த்தா சங்கீதாவா இருக்குமோ? இன்டர்வியூ ஃபுல்லாக அப்படின்ட்டு இல்லை அடுத்து தீபிகா, அடுத்து நீ யோசிக்க முடியாத ஒரு ஆள். கையில் சுத்தமாக நெயில்ஸ் இல்லை. ஓகே, இருங்க. இவ்வளோ டீசெண்டாக ஃப்ரெண்டு யாராக இருக்கும்? எங்க 2 கை தாங்க இருக்கும். ஐயோ, வாட்சு, இந்த மாதிரி வாட்ச்லாம் யாருக்கும்